வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பிரெட் அல்வா. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு நான் இன்னைக்கு 8 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் வச்சுருக்கிறேன், வீட் பிரெட். இதோட சைடை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். சைடெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். அதே நேரம் நிறைய வந்து நெய்யை வந்து குடிக்காது. ஸோ குட்டி பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் கட் பண்ணணும்னு கிடையாது, கொஞ்சம் அன்ஈக்குவலாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ இப்படி கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்படி தான் எல்லா பீசஸும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஒரு பேனில் வந்து ஒரு 2லிருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். என்ன நட்ஸ்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். கீ வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா லைட்டாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ அதை ஆட் பண்ணிவிட்டு இதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். கரிச்சிட வேண்டாம். தீ வந்து கொஞ்சம் மிதமான சூடில் வச்சு வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தான் இருக்குது. ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கேஷ்யூவை எடுத்து இன்னொரு பவுலில் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் கீ இருந்துச்சு, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக கட் பண்ண எல்லா ப்ரெட்டையும் ஆட் பண்ணிடக்கூடாது, நல்ல டோஸ்ட் ஆகாது. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கீ வந்து ஒரு 2லிருந்து 3 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி நல்ல ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எல்லா ப்ரெட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா 1/2 கப் சீனி, 1/2 கப் சீனிக்கு 1 கப் தண்ணி, இதுதான் மெஷர்மெண்ட். 1/2 கப் சீனிக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். பாகு பதம் எதுவுமே இதுக்கு தேவையில்லை, நல்லா கொதிச்சாலே போதும். நல்லா கொதிச்சிட்டு இருக்க டைமில் வந்து நம்ம இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுடலாம். ஏலக்காய் தூள் போட்டுட்டு ஒரு கொதி வந்தாலே போதும். ஒரு 2 நிமிஷம் தான் டைம் எடுக்கும் கொதி வரதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சீனிலாம் நல்லா மெல்ட் ஆகணும்ல, அதுக்காக கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ வந்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணாதான் அந்த ப்ரெட்டு வந்து அந்த ஜீனி பாகில் நல்லா வந்து கரையும். துண்டு துண்டாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ப்ரெட்டுன்னே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா அதை வந்து ஃபோர்ஸாக வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணாதான் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ப்ரெட்டு வந்து அந்த சீனி பாகை எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா கட்டியாக வந்துடும் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ப்ரெட்டை வந்து நல்லா வந்து இப்படி ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து அது நல்லா அந்த சீனி பாகு கூட மிக்ஸ் ஆயிடும். மிக்ஸ் ஆகிட்டு அல்வா பதத்தில் நல்லா வந்து சைடெல்லாம் பிரிஞ்சு எப்படி வரும் பாருங்கள், காட்டுறேன். இப்படி நல்ல ஃபோர்ஸாக நம்ம பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் ப்ரெட்டினே தெரியாத அளவுக்கு சூப்பராகிடும். ப்ரெட்டை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது, ப்ரௌன் கலர்லேயும் சேஞ்ச் ஆகாது. பாருங்கள் எப்படி கட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நெய் நிறைய தேவைப்படும். 1/4 கப்லேருந்து 1/2 கப் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். எப்படி வந்து கட்டியாயிருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் வந்து கீ வந்து நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். மெஷர் பண்ணி அதை மொத்தமாக ஆட் பண்ண போகிறதில்ல, ஒவ்வொரு ஸ்பூனை ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து அல்வா ஸ்டேஜ்க்கு வந்து அது வரும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணும் போது தான் நல்லா வந்து அது வந்து அல்வா வந்து நல்ல ஸ்டேஜ்க்கு வரும். மறுபடியும் ஒரு ஸ்பூன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக
கால்லேருந்து அரை கப் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹோம்மேட் கீ, அதனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹோம்மேட் கீ ரெசிபின்னு வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணா செக் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்பூனாக விட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். பாருங்கள் எப்படி வந்து நல்லா வந்து கட்டியாகி வருது பார்த்தீங்களா, அல்வா மாதிரி. இப்படி வந்ததுக்கப்புறமா நெய்யெல்லாம் அதுலேருந்து பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வந்து நெய் பிரிஞ்சு வரதை நெக்ஸ்ட் ஸ்டேஜில் காட்டுறேன் பாருங்கள். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெய் வந்து அதிலிருந்து பிரிஞ்சு வரும், அது அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காட்டுறேன் பாருங்க. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. சேம் டைம் நெய்யை பார்த்தீங்களா எப்படி பிரிஞ்சு வருதுன்னு. எடுத்து அப்படி வச்சா ஒரு ஸ்பூன் வந்து அப்படி கட்டி அல்வா மாதிரி விழணும். இதுதான் பதம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.